Good evening everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய Photoshop tips and tricks என்னன்னு பார்த்தீங்கன்னா Photoshopல ஹிடனா இருக்கிற custom shapes எப்படி அப்ளை பண்றதை நம்ம பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் Photoshop ஓபன் பண்ணிக்கிறேன். Control N create new document. இதில போய்ட்டு printல போய்ட்டு நான் A4 சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு A4 ஓபன் ஆயிடுச்சு. இத உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பா மாத்தணும் அப்படினா இமேஜ்ல போய்ட்டு இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி clockwise கொடுத்தீங்கன்னா போதும். போர்ட்ரைட்டா இருக்கிற அந்த டாக்குமெண்ட் லேண்ட்ஸ்கேப்பா உங்களுக்கு கன்வர்ட் ஆயிரும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்குது. எனக்கு Black கலரோ இல்லனா கஸ்டம் கலர் அப்ளை பண்ணனும் அப்படினா இந்த டூல்ஸ் பார்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்கும். ஒன்னு foreground கலர், another one background கலர். foreground கலரை டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் Black வேணும்னு ஆசைப்படுறேன். சோ Black கலர் லெஃப்ட் சைடுல இந்த கார்னர் பாட்டத்துல இருக்கிற கார்னருக்கு நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. Black கலர் அப்ளை ஆயிரும். தென் Alt backspace கொடுத்தீங்கன்னா foreground கலர் நம்மளோட பேக்ரவுண்ட் லேயர்ல அப்ளை ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா ஷேப்ஸ் ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா U இதில ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், ட்ரையாங்கிள் டூல், பாலிகான் டூல், லைன் டூல், லாஸ்டா இருக்குது கஸ்டம் ஷேப் டூல். கஸ்டம் ஷேப் டூல்ல கிளிக் பண்ணி நீங்க ஆப்ஷன் பார்ல போனீங்கன்னா இதுலயுமே நிறைய கேட்டகரி இருக்குது. வைல்ட் அனிமல்ஸ், ட்ரீஸ், போட், ஃப்ளவர்ஸ். பட் பழைய வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இத தாண்டி நிறைய கஸ்டம் ஷேப்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல எல்லாமே ஹிடன் ஆயிருக்குது. அதை எப்படி எனேபிள் பண்றதா இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போறோம். விண்டோல போய்ட்டு ஷேப்ஸ் கிளிக் பண்றேன். ஷேப்ஸ் பேனல் நமக்கு ஓபன் ஆகும். இல்ல கார்னர்ல இந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல லெகசி ஷேப்ஸ் அண்ட் மோர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அடிஷனலா இன்னொரு கேட்டகரி ஆட் ஆயிருக்கும். லெகசி ஷேப்ஸ் அண்ட் மோர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 2019 ஷேப்ஸ் ஆல் லெகசி டிஃபால்ட் ஷேப்ஸ். பழைய வெர்ஷன்ல கஸ்டம் ஷேப்ஸ்க்கு உள்ளாடி என்னென்ன ஷேப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா லீவ்ஸ் இருக்குது, அப்புறம் ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, ஸ்பைரல் ஷேப்ஸ் இருக்குது, பீப்பிள், உங்களுக்கு லாட் ஆஃப் ஷேப்ஸ் உங்களுக்கு இதுல கிடைக்கும். திரும்ப நீங்க மேல ஷேப்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லெகசி ஷேப்ஸ் அண்ட் மோர் இதுல ஆட் ஆயிருக்கும். இதுல கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஷேப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில போய்ட்டு நான் ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில அம்பர்லா சூஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி நீங்க டிராக் பண்ணனும். இதோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்ல போய்ட்டு ஃபில் இருக்குல அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் வேற ஒரு ஷேப்ஸ் யூஸ் பண்றேன். ஷேப்ஸ்ல போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இல்ல டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி நீங்க டிராக் பண்ணா சேம் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு கிடைக்கும். தென் ஃபில்ல போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஹிடனா இருக்கிற கஸ்டம் ஷேப்ஸை எனேபிள் பண்ணி எப்படி யூஸ் பண்றது பத்தி இந்த டியூட்டோரியல்ல பார்த்தோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.